தொல்காப்பிய அன்பர்களுக்கு வணக்கம். முந்தைய பதிவில் எழுத்துக்களின் வடிவம் குறித்து கற்றோம். மயக்கம் என்ற இந்த பதிவில் சொல்லினிடையே மெய்யெழுத்துக்கள் வழக்கு பெற்று பொருந்துகின்ற பொழுது எந்த மெய்யெழுத்தோடு எந்த மெய்யெழுத்து கூடும் என்பதை தொல்காப்பியர் கூற வந்ததாக கருதிய இளம்பூரணர் மெய்மயக்கம், உடனிலை மயக்கம் என இரு வகைப்படுத்தி வாசிக்கின்றார். ஆனால் அவ்வாறு மெய்யொலிகள் கூடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒளி திரிபை அடிப்படையாக கொண்டு பாலசுந்தரம் மெய்மயக்கம் குறித்த வாசிப்பை முன்வைக்கின்றார். இந்த இருவகைப்பட்ட வாசிப்புகளும் தொல்காப்பியரின் மெய்மயக்கம் குறித்த சிந்தனையை நாம் விரிவாக புரிந்து கொள்வதற்கு துணை நிற்கின்றன. இப்பொழுது மெய்மயக்கம் குறித்து கற்போம். மெய்மயக்கம் குறித்த வரையறையாக அமைகின்ற தொல்காப்பியரின் முதல் நூற்பா அம்மூவாரும் வழங்கியன் மருங்கின் மெய்மயக்குடனிலை தெரியுங்காலை என்பதாகும். இந்த அடிப்படை நூற்பா உரையாசிரியர்களிடையே மாறுபட்ட பொருள்கோடல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த மாறுபட்ட வாசிப்புகளை ஆராய்ந்து நமக்கான ஒரு வரையறையை உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில் மெய்மயக்கம் குறித்த இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து கற்போம். மூ ஆறும் ஒலிப்பு முறையாலும் பிறப்பு முறையாலும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று முந்தைய நூற்பாக்களில் வேறுபடுத்தி காட்டப்பட்ட அந்த 18 மெய்யெழுத்துக்களும் வழங்கு இயல் மருங்கின் சொல்லின் உறுப்பாக சங்கு, மஞ்சள், பட்டம், திருப்பம் என வழக்கு பெற்று பொருந்துமிடத்து மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை. உரையாசிரியர்கள் வேறுபடுகின்ற இடம் இதுதான். அவை மயங்கும் முறைமையை ஆராயுமிடத்து மெய்மயக்கம், உடனிலை மயக்கம் என இரு வகைப்பட்டன என்பது இளம்பூரணர் கண்ட உரை. மெய்மயக்கம் என்பதற்கு இளம்பூரணர் தரும் விளக்கம் ஒரு மெய் தன் இன மற்றும் பிற இன மெய்களுடன் சேர்ந்து வருவது. இதனை மெய்மயக்கம் என்பர். கற்க என்ற சொல்லில் ககரம் தன் இனத்தோடு சேர்ந்து வந்துள்ளது. தெங்கு என்ற சொல்லில் ககரம் மெல்லினத்தோடு சேர்ந்து வந்துள்ளது. வேய்கடிது என்ற சொல்லில் ககரம் இடையின எழுத்தாகிய யகரத்தோடு சேர்ந்து வந்துள்ளது. உடனிலை மயக்கம் ஒரு மெய் தன்னோடு தான் சேர்ந்து வருவது உடனிலை மயக்கம். காக்கை, பச்சை, பட்டை ஆகிய சொற்களில் வல்லின மெய்யெழுத்துக்கள் தம்மோடு தாம் சேர்ந்து வந்துள்ளன. இது இளம்பூரணர் கண்ட உரையாகும். மெய்மயக்குடனிலை என்பதை மெய்மயங்குடனிலை என பாடம் கொண்ட நச்சினார்க்கினியர் மெய்மயங்கு நிலை, உடன் மயங்கு நிலை என அதனை விரித்து பொருள் கண்டுள்ளார். மெய்மயங்கு நிலை என்பதற்கு இளம்பூரணரை ஒட்டி உரை காணும் நச்சினார்க்கினியர் உடன் மயங்கு நிலை என்பதற்கு 18 மெய்களும் உயிருடன் கூடி நின்று உயிர்மெய்யோடும் தனிமெய்யோடும் மயங்கும் மயக்கம் என உரை கண்டுள்ளார். இதனை சி. கணேசையர், வெள்ளைவாரணனார், பாலசுந்தரம் ஆகியோர் பொருத்தமற்ற பொருள்கோடலாக காண்கின்றனர். சொல்லினிடையே மெய்யொலிகள் ஒன்றோடு ஒன்று கூடி ஒலிக்கின்ற பொழுது முன் உள்ள மெய்யொலியின் பிறப்பிடம் ஒலிப்பு முறை காரணமாக
அடுத்து வருகின்ற உயிர்மெய்யிலுள்ள மெய்யொலி தனது ஒலிப்பு நிலையிலிருந்து சற்று விலகிச் செல்கின்றது. சான்றாக கற்க, பக்கம், வங்கம், வாழ்க ஆகிய சொற்களில் ககர உயிர்மெய்யில் உள்ள இக் என்ற மெய்யொலியானது தனக்கு முன் உள்ள மெய்யொலியின் காரணமாக ஒவ்வொரு சொல்லிலும் வேறு வேறாக ஒலி திரிவுபட்டு ஒலிக்கின்றது. இவ்வாறு இடத்திற்கு ஏற்றவாறு மாறி ஒலிக்கும் தன்மையுடைய ஒலிகளை மாற்றொலிகள் என்று மொழியியலாளர் கூறுவார்கள். இந்த ஒலிப்பு மாறுபாட்டை அடிப்படையாக கொண்டு அமைந்தது தொல்காப்பியரின் மெய்மயக்கம் குறித்தான சிந்தனை என்ற கருத்தை முன்வைத்து ச. பாலசுந்தரம் உரை எழுதிச் செல்கின்றார். இப்பொழுது ச. பாலசுந்தரத்தின் உரையை காண்போம். மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு உறுப்பாக வழக்கு பெற்று பொருந்துமிடத்து ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து நிற்றலான் மெய்யொலி மயங்குதலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது. மெய்மயக்கம் நிற்கின்ற மெய்யெழுத்தின் முன்வரும் உயிர்மெய்யெழுத்தில் உள்ள மெய்யொலியே மயக்கமடைதலால் மெய்மயக்கம் என்றார். சான்றாக சங்கம் என்ற சொல்லில் ககர உயிர்மெய்யில் உள்ள மெய்யொலியானது ஒளி திரிபடைந்து ஒலிப்பதை நாம் உச்சரித்து பார்த்து உணர்ந்து கொள்ள முடியும். உடனிலை மயக்கம் அம்மெய்யெழுத்துக்கள் தனியாகவன்றி பிறிதொரு மெய்யுடன் கூடி நிற்கும் போது மட்டுமே ஒளி திரிபடைவதால் உடனிலை மெய்மயக்கம் என்றார் தொல்காப்பியர். இது மொழியியல் அடிப்படையில் ச. பாலசுந்தரம் கண்ட உரையாகும். உரையாசிரியர்களின் பொருள்கோடல்களை ஆதாரமாக கொண்டு மெய்மயக்கம் என்பதற்கான செம்பொருளை நாம் இங்கே வரையறுத்துக் கொள்வோம். அதன் அடிப்படையில் பின்வரும் நூற்பாக்களை வாசிப்போம். மெய்யெழுத்துக்கள் வழக்கில் சொற்படும் பொழுது ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து நின்று ஒலிக்கப் பெறுகின்றன. அவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து நிற்கும் முறைமையையும் தொடர்ந்து நின்று ஒலிக்கப் பெறுவதால் ஏற்படும் மெய்யொலி திரிபையும் விளக்குவது என இளம்பூரணர், ச. பாலசுந்தரம் ஆகிய உரையாசிரியர்களின் வழி நின்று விளங்கிக் கொள்வோம். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் பின்வரும் நூற்பாக்களை நாம் வாசிப்போம். அடுத்த நூற்பாவிற்கு செல்லும் முன்பாக மெய்மயக்கத்தின் வரையறையாக அமைந்த மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை என்ற தொடரை மயக்க இலக்கணம் கூறும் பின்வரும் நூற்பாக்களின் முன்பாக வைத்து வாசிப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற ச. பாலசுந்தரத்தின் கருத்தை ஏற்று நாம் பின்வரும் நூற்பாக்களில் மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை என்ற தொடரை முன்வைத்து வாசிப்போம். அடுத்த நூற்பா மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை ட ர ல ழ என்னும் புள்ளி முன்னர் க ச ப என்னும் மூவெழுத்து உரிய என்பதாகும். இந்த நூற்பாவிற்கான விளக்கம் ட ர ல ழ என்னும் புள்ளி முன்னர் ட ர ல ழ என்று சொல்லப்படும் மெய்யெழுத்துக்களின் முன்னர் க ச ப என்னும் மூவெழுத்து உரிய க ச ப என்று சொல்லப்படும் மூன்றெழுத்தும் மயங்குதற்கு உரியனவாகும். சான்றாக க ச ப ஆகிய வல்லெழுத்துக்கள் தம் இனமாகிய ட ர ஆகியவற்றோடு வந்து கூடும்போது வட்கார், வெட்சி, நுட்பம், கற்க, முயற்சி, கற்பனை என தம் வன்மை திரியாது ஒலிக்கின்றன. அதே சமயம் க ச
ப ஆகிய வல்லெழுத்துக்கள் ல ல ஆகிய இடையெழுத்துக்களோடு மயங்கும் போது செல்க, வல்சி, செல்ப, கொள்க, நீள்சினை, கொள்ப என திரிவுற்று ஒலிக்கின்றன. தன் இனத்தோடு சேரும் பொழுது ஒலி திரிபடையாது ஒலிப்பதையும், பிற இனங்களோடு சேருகின்ற பொழுது ஒலி திரிபடைந்து ஒலிப்பதையும் நாம் இரண்டு சொற்களை சான்றாக கொண்டு காண்போம். இங்கே கற்க, செல்க ஆகிய சொற்களை எடுத்துக்கொள்வோம். கற்க என்ற சொல்லில் ககர மெய்யானது தன் இனமாகிய ரகர மெய்யை அடுத்து வந்துள்ளது. செல்க என்ற சொல்லில் ககர மெய்யானது இடையின எழுத்தாகிய லகர மெய்யை அடுத்து வந்துள்ளது. இரண்டு சொற்களிலும் உள்ள ககர மெய்யை ஒலித்து காட்டுவதன் மூலமாக இந்த ஒலி திரிவு அடைதலை நாம் அடையாளம் காண்போம். கற்க, செல்க. க ஒலிப்பில் தடைவொலியான ககரமை தன் இனத்தோடு சேர்கின்ற பொழுது இயல்பாக ஒலித்தலையும், இடையின எழுத்தாகிய லகரத்தோடு சேர்கின்ற பொழுது உரசொலியாக ஒலி திரிவு அடைந்து ஒலித்தலையும் இந்த ஒலி அலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து வரும் நூற்பா இந்த நூற்பாவின் தொடர்ச்சியாக அமைகின்றது. அந்த நூற்பா ல லஹான் முன்னர் ய வவ்வும் தோன்றும் என்பதாகும். இந்த நூற்பாவிற்கான விளக்கம் அவற்றுள் மேல் நூற்பாவில் கூறிய ல லஹான் முன்னர் லகர லகரங்களாகிய இடையெழுத்தின் முன்னர் ய வவ்வும் தோன்றும் க ச ப களே அன்றி யகர வகரங்களாகிய இடையெழுத்துக்களும் தோன்றி மயங்கும். ல ல ஆகிய இடையெழுத்துக்களின் முன் வந்து கூடுகின்ற ய வ ஆகிய மெய்யெழுத்துக்களும் இடையின எழுத்துக்களாகவே இருக்கின்ற காரணத்தினால் அவை தம் இனத்தோடு தொடர்கின்ற பொழுது ஒளிநிலை திரியாது கூடுகின்ற தன்மையை ச பாலசுந்தரம் சுட்டிக்காட்டுகின்றார். வில்யாழ், செல்வம், வெள்யானை, கள்வர் ஆகிய சொற்களை நாம் உச்சரித்து கேட்பதன் வாயிலாக இதனை விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் இந்த இரண்டு நூற்பாக்களின் வழியாக ட ர ஆகிய மெய்யெழுத்துக்களின் முன்னர் க ச ப ஆகிய மெய்யெழுத்துக்களும், ல ல ஆகிய மெய்யெழுத்துக்களின் முன்னர் க ச ப ய வ ஆகிய மெய்யெழுத்துக்களும் தனிமொழி தொடர்மொழிகளில் இணைந்து நிற்கும் என்பது உணர்த்தப்பட்டது. இது இளம்பூரணரின் கருத்தை ஒட்டி அமைந்த கருத்தாகும். அதாவது எந்த மெய்யெழுத்தோடு எந்த மெய்யெழுத்து சேர்ந்து வரும் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்த நூற்பா மெல்லின மெய்யொலிகளின் முன் வருகின்ற வல்லின மெய்யொலிகளின் மயக்கம் குறித்து பேசுகின்றது. அந்த நூற்பா மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை ஞஞன நமன என்னும் புள்ளி முன்னர் தத்தம் மிசைகள் ஒத்தன நிலையே என்பதாகும். இந்த நூற்பாவிற்கான விளக்கம் ஞஞன நமன என்னும் புள்ளி முன்னர் ஞஞன நமன என்னும் மெல்லின எழுத்துக்கள் ஆரன் முன்னர் தத்தம் மிசைகள் ஒத்தன நிலையே, அவற்றின் மேலிடத்து நிற்கும் வல்லெழுத்துக்கள் நிரலே வந்து தம் ஓசையுடன் மயங்குதற்கு பொருந்துவனவாகும். சான்றாக
பொங்கர், தஞ்சம், கொண்டல், பந்தர், ஆம்பல், மன்றல் ஆகியவற்றைச் சுட்டலாம். இங்கே வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறனுடன் சேர்ந்து வந்திருப்பதையும், அவ்வாறு சேர்ந்து வந்தமையால் இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் தம்முடைய இயல்பு நிலையிலிருந்து ஒளி திரிபு அடைந்திருப்பதையும் இந்த சொற்களை உச்சரிப்பதன் மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்து வரும் நூற்பா நகர நகர மெய்யொலிகளின் முன் வரக்கூடிய பிற மெய்யொலிகளின் மயக்கம் குறித்து பேசுகின்றது. அந்த நூற்பா அவற்றுள் ந நகான் முன்னர் க ச ஞ ப ம ய வவ்வேளும் உரிய என்பதாகும். இந்த நூற்பாவிற்கான விளக்கம் அவற்றுள் மேல் நூற்பாவில் கூறப்பட்ட ஞஞன நமன ஆகிய மெல்லெழுத்துக்கள் ஆறனுள் ந நகான் முன்னர் நகர நகர புள்ளிகளின் முன்னர் க ச ஞ ப ம ய வவ்வேளும் உரிய ட ர ஆகிய வல்லெழுத்துக்கள் மட்டுமன்றி க ச ப ஞ ம ய வ ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் தனித்தனியே வந்து அவற்றின் ஓசையுடன் மயங்குதற்கு உரியனவாகும். கண்கள், வெண்சாந்து, வெண்யான், நண்பன், உண்மை, மண்யாறு, மண்வெட்டி ஆகியனவற்றையும், 4 நன்செய், மென்யான், அன்பன், நன்மை, எண்யாழ், பொன்வளை ஆகியனவற்றையும் சான்று காட்டலாம். அடுத்த நூற்பா மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை ஞ ந ம வ என்னும் புள்ளி முன்னர் யகான் நிற்றல் மெய்வெற்றன்றே என்பதாகும். இந்த நூற்பாவிற்கான விளக்கம் ஞ ந ம வ என்னும் புள்ளி முன்னர் ஞ ந ம என்னும் மெல்லெழுத்தின் முன்னரும் வ என்னும் இடையெழுத்தின் முன்னரும் யகான் நிற்றல் மெய்வெற்றன்றே யகர மெய் வந்து அவற்றின் ஓசையுடன் மயங்குதல் பொருளுடையதேயாம். இதற்கு உரிஞ்ஞானை, பொருண்யாக்கை, சுரம் யாது, தெவ்யாது ஆகியவற்றை சான்று காட்டலாம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த நூற்பா அமைகின்றது. மகான் புள்ளி முன் வவ்வும் தோன்றும் என்பது அந்த நூற்பா. மேல் நூற்பாவில் கூறியவற்றுள் மகர புள்ளியின் முன் யகரமே வகர மெய்யும் வந்து மயங்கும் என்பது இதன் பொருள். நிலம் வலிது, தரும் வளவன் ஆகியன இதற்கு சான்றாகின்றன. இதுவரை கற்ற 4 சூத்திரங்களின் வழி ஞகரத்தின் முன் ககரமும், ஞகரத்தின் முன் ச ய ஆகியனவும், நகரத்தின் முன் க ச ஞ ட ப ம ய வ ஆகியனவும், நகரத்தின் முன் த ய ஆகியனவும், மகரத்தின் முன் ப ய வ ஆகியனவும், நகரத்தின் முன் க ச ஞ ப ம ய வ ர ஆகியனவும், வகரத்தின் முன் யகரமும் மொழிக்கண் இணைந்து நிற்கும் என்பதும் பிற வந்து நில்லா என்பதும் புலப்படுத்தப்பட்டது. அடுத்த நூற்பா மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை ய ர ழ என்னும் புள்ளி முன்னர் முதலாகெழுத்து ஞகரமொடு தோன்றும் என்பதாகும். இதற்கான விளக்கம் ய ர ழ என்னும் புள்ளி முன்னர் ய ர ழ என்னும் இடையின எழுத்துக்களின் முன்னர் முதலாகெழுத்து ஞகரமொடு தோன்றும். முதலாகெழுத்து மொழிக்கு முதலாகி வரக்கூடிய க ச த ப ஞ ந ம ய வ
என்னும் 9 உயிர்மெய் எழுத்தும் ஞகரமொடு தோன்றும். மொழி முதலாகாமல் புணர்ச்சி இயல்பால் மிகுந்து வரக்கூடிய ஞகர ஒற்றும் தனித்தனியே வந்து அவற்றின் ஓசையுடன் மயங்கும். ய, ர, ழ ஆகியவற்றின் முன் மொழி முதலாகக் கூடிய வல்லின எழுத்துக்களான க, ச, த, ப ஆகியன வந்து தம் ஓசையுடன் மயங்குவதை இங்கு காட்டப்பட்டுள்ள சான்றுகள் உறுதி செய்கின்றன. அதோடு மொழி முதலாகக் கூடிய மெல்லின எழுத்துக்களான ஞ, ந ஆகியனவும் இடையின எழுத்துக்களான ய, வ ஆகியனவும் ய, ர, ழ ஆகியவற்றின் முன் வந்து தம் ஓசையுடன் மயங்குவன என்பதை இங்கு காட்டப்பட்டுள்ள சான்றுகளின் மூலம் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஞகர ஒற்றை தொல்காப்பியர் பிரித்து காட்டியதன் நுட்பத்தை சுட்டி காட்டி வேங்கனம், வேர்ங்கனம், வேள்ங்கனம் ஆகிய சொற்களை சான்று காட்டும் நச்சினார்க்கினியரை அடியொற்றியும் புள்ளி மயங்கியலின் புணர்ச்சி விதிகளை ஆதாரமாக கொண்டும் ஞகர ஒற்று குறித்த ச. பாலசுந்தரத்தின் உரை அமைந்துள்ளது. ஞகரம் உயிர்மெய்யாக வராமல் ஒற்றெழுத்தாக வருவதால் தொல்காப்பியர் அதனை தனித்து சுட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் ய, ர, ழ ஆகியவற்றின் முன் ஞகரம் மெய்யொலியாக மட்டும் வந்து தன் ஓசையுடன் மயங்கக்கூடியது என உரைக்கின்றார். இதற்கு சான்றாக வேய்ங்குழல், ஆர்ங்கோடு, பாழ்கிணறு ஆகிய சொற்களை சுட்டி காட்டுகின்றார். ஞகர மெய்யோடு தோன்றும் என்ற தொல்காப்பியரின் கருத்துக்கு வேய்ங்கனம், வேர்ங்கனம், வீழ்ங்கனம் என்று இளம்பூரணர் சான்று காட்டுவது தொல்காப்பியரின் நெறியை நெகிழ விட்டமையால் நேர்ந்த குறையாகும். மேலும் மொழிக்கு முதலாகாத ஞகரத்தை ஞனம் என மொழி முதல் எழுத்தாக காட்டுதல் பிழையாகும் என்பது பாலசுந்தரத்தின் கருத்தாகும். அவ்வாறாயின் அங்ஙனம், இங்ஙனம், உங்ஙனம், எங்ஙனம் ஆகிய சொற்கள் இருக்கின்றனவே என்றால் இந்த சொற்கள் நான்கும் இடைச்சொற்களின் அடியாக பிறந்த பிரிப்ப பிரியாத ஒரு மொழியாகிய தனிச்சொற்களாகும் என்பதை பாலசுந்தரம் தெளிவுபடுத்துகின்றார். இளம்பூரணரின் வாசிப்பிலுள்ள குறையை களைந்து ஞகர ஒற்றின் மயக்கத்தை புரிந்து கொள்வதற்கு உதவும் ச. பாலசுந்தரத்தின் இந்த வாசிப்பை ஏற்று நாம் அடுத்த நூற்பாவிற்கு செல்வோம். இதுவரை நாம் கற்றவை மெய்யொலிகள் தன் இன மெய்யொலிகளோடும் பிற இன மெய்யொலிகளோடும் கூடுகின்ற கூட்டத்தை பற்றியதாக அமைந்தமையால் இதனை இளம்பூரணர் மெய்மயக்கம் என்று வாசித்தார். இதனை வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று கூறுவது வழக்கமாக இருக்கின்றது. ச. பாலசுந்தரமோ ஒளி திரிபு என்ற நிலையில் வாசித்துள்ளார் என்பதை நாம் கற்றோம். அடுத்து வரக்கூடிய நூற்பாவானது ஒரு மெய்யொலி தன்னோடு கூடுகின்ற கூட்டத்தை பற்றியதாக அமைகின்றது. இதனை உடனிலை மயக்கம் என்று இளம்பூரணர் வாசித்திருக்கின்றார். ச. பாலசுந்தரமோ ஒரு மெய்யொலி தன்னோடு கூடி ஒலிக்கின்ற பொழுது ஒளி அழுத்தம் பெறுகின்றது என மொழியியல் அடிப்படையில் நுட்பமாக வாசித்திருக்கின்றார். இந்த வாசிப்புகளின் அடிப்படையில் அந்த நூற்பாவை நாம் இப்பொழுது கற்போம். மெய்மயக்கு உடனிலை தெரியுங்காலை மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தம்முன் தாம் வரூஉம் ர, ழ அலங்கடையே என்பது அந்த நூற்பா. மெய்நிலை சுட்டின் பொருள் நிலைமை கருத்தின்கண், அதாவது பொருளினுடைய உண்மைத்தன்மையை மனம் கொண்டு பார்க்கின்ற பொழுது எல்லா எழுத்தும் தம்முன் தாம் வரும், எல்லா மெய்யெழுத்தும் தம்முன்னே தாம் வந்து மயங்கும். ர,
ழ அலங்கடை ரகர ழகரங்கள் அல்லாத இடத்து. ஒலி அழுத்தத்தை கருதின் ர ழ அல்லாத ஏனைய 16 மெய்யெழுத்துக்களும் தம்முன் தாம் வரும் என்பதையும், அவ்வாறு வருகின்ற பொழுது முன்வரும் எழுத்தின் ஓசை திண்ணிதாய் அழுத்தம் பெறும் என்பதையும் இந்த நூற்பாவின் மூலம் தொல்காப்பியர் தெளிவுபடுத்தியுள்ளார். இவ்வாறு ஒலி அழுத்தம் பெறுகின்ற தன்மையை மக்கள், மஞ்ஞை, தித்தன், வெந்நீர், வெம்மை, வெய்யர் என்று உச்சரித்து கேட்பதன் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ர ழ ஆகிய மெய்யொலிகள் மட்டும் ஏன் தம்முன் தாம் வந்து ஒலிப்பதில்லை என்றால், நாம் வாயால் எழுப்புகின்ற ஒலிக்கு அடையாள குறியீடாகத்தான் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மெய்யொலிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து நாம் ஒலிக்க முடியும் என்ற அடிப்படையிலேயே மெய்மயக்கம் என்ற சிந்தனை தொல்காப்பியரால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வாயை திறத்தலோடு நா வளைந்து இடையெண்ணத்தை வருடும் செய்கையால் உள்ளிருந்து வருகின்ற காற்று ர ழ ஆகிய மெய்யொலிகளை தோற்றுவிக்கின்றது. நா வளைந்து இடையெண்ணத்தை வருடுகின்ற காரணத்தினால் இவற்றை வருடொலிகள் என்று மொழியியலாளர் வகைப்படுத்துகின்றனர். பிற மெய்யொலிகளைப் போன்று ஊன்றி நின்று தம்முன் தாம் வந்து ஒலிப்பதற்கான வாய்ப்பில்லாமையால் ர ழ ஆகிய மெய்யொலிகள் தம்முன் தாம் வராவாயின என்றார் தொல்காப்பியர். இந்த ஒலிப்பு நுட்பத்தை விடுத்து சொல்லினிடையே எந்த மெய்யெழுத்தோடு எந்த மெய்யெழுத்து கூடி வரும் என்று வடிவ நிலையில் இலக்கணம் காண்பது பொருத்தமற்றது என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நட்பெழுத்து, பகையெழுத்து என்று மெய்யொலிகளை வடிவ நிலையில் வகைப்படுத்தி காண்பது தொல்காப்பியரின் மொழியியல் சிந்தனையை அடையாளம் காண முடியாமல் செய்துவிடுகின்றது. இதுவரை கற்றவற்றை நாம் தொகுத்து காண்போம். இளம்பூரணரின் காலத்திய மொழியியல் அறிவு நுட்பத்தின் அடிப்படையில் ஒரு மெய் தன் இனத்தோடும் பிற இனங்களோடும் சேர்கின்ற சேர்க்கையை மெய்மயக்கம் என்றும், தன்னோடு தான் சேர்கின்ற சேர்க்கையை உடல்நிலை மயக்கம் என்றும் புரிந்து கொண்டு உரை எழுதி சென்றுள்ளனர். மொழியியல் சிந்தனை வளர்ந்துவிட்ட தற்காலத்திய சூழலில் பாலசுந்தரத்தின் வாசிப்பு மிகுந்த பொருளாழமுடையதாக இருப்பதை நாம் கண்டோம். முன்னுள்ள மெய்யொலியின் பிறப்பிடம், ஒலிப்பு முறை ஆகியன பின்னுள்ள மெய்யொலியின் ஓசையை பாதிக்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லினிடையே மெய்யொலிகள் வழக்கு பெற்று பொருந்துகின்ற பொழுது தன் இனத்தோடு சேர்கின்ற மெய்யொலிகள் இயல்பாக ஒலிப்பதும், பிற இன மெய்யொலிகளோடு சேர்கின்ற பொழுது ஒளி திரிவு அடைந்து ஒலிப்பதையும், தன்னோடு தான் சேர்ந்து ஒலிக்கின்ற பொழுது ஒளி அழுத்தம் பெறுவதையும் அடிப்படையாக கொண்டே தொல்காப்பியர் மெய்மயக்கத்தை வரையறை செய்தார் என்பதை புரிந்து கொண்டோம். அதோடு மட்டுமல்லாமல் எந்த மெய்யொலியின் முன் எந்த மெய்யொலி உயிர்மெய் எழுத்தாக வந்து கூடும் என்பதையும் நாம் தெளிவுபடுத்தி கொண்டோம். அடுத்த காணொளியில் எழுத்துக்களின் பிற மரபுகளோடு நூன்மரபுக்கான தொகுப்புரையையும் கற்போம்.